அருள்மணி, உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. யாராவது ஒருத்தருடைய டைமண்ட் அவங்க தெரியாமல் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாரையாவது டார்கெட் பண்ணியிருக்கீங்களா? அருண்கிட்ட ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரியும், இப்படி வந்துச்சு. ஸோ நான் அருண்கிட்ட இருந்து தான் எடுக்கலான்னு இருக்கேன். அவர் தான் க்ளோஸாக இருக்கார் என் கூட. ஓகே, குட் லக். தேங்க்யூ. அச்சம் என்பது மடமையடா. அச்சம் என்பது மடமையடா. கடல் போலே கனவுகளாலும் பயமில்லை நம்மிடம் தாழம். வானம் நம்மை நோக்கி கூவுது, வாழ்க்கை ஒரு போராட்டம் வெல்லுது. அச்சம் என்பது மடமையடா. தடைகள் எல்லாம் சோதனைதான். விழுந்தாலும் எழுந்து நின்று வீரம் காட்டும் நம்மதான். அச்சம் என்பது மடமையடா. தடைகள் எல்லாம் சோதனைதான். விழுந்தாலும் எழுந்து நின்று வீரம் காட்டும் நம்மதான். உள்ளத்தில் தீயை கொளுத்து, பயத்தை சுவாசம் போல தள்ளு. நீதான் நாயகன், நீதான் கதையின் தலைவன். அச்சம் என்பது மடமையடா. அச்சம் என்பது மடமையடா. வாழ்வை வெல்லும் வீரமடா. அச்சம் என்பது மடமையடா. How big is the flag? இது அச்சம் என்பது மடமையடா சீசன் 4 அந்தமான் ஐலண்ட்ஸ் செமி ஃபைனல்ஸ் லாஸ்ட் டே. இந்த வாய்ப்பு ஐலண்டில் நம்மளுடைய லாஸ்ட் டே இன்றைக்கி. அண்ட் உங்களுக்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும், நல்ல அனுபவங்கள், நல்ல மெமரிஸ். நிறைய சண்டை போட்டிங்க, நிறைய அழுந்திருப்பீங்க. அதே நேரத்தில் உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இந்த வாய்ப்பு ஐலண்ட் அது வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கோம் நீங்கள் யார் அப்படின்னு, அண்ட் ஹவு பிளெஸ்ட் யூ ஆர் அப்படின்னு. ஹேவிங் said all that, today is the last day. ஃபைனல்ஸ்க்கு 4 பேர் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி 2 டாஸ் உங்களுக்கு இருக்குது. ரைட், 2 டாஸில் சிறப்பாக செய்யுங்க. என்ன வேணாலும் நடக்கலாம், பட்டியலில் என்ன வேணாலும் மாறலாம். ரைட், உங்களுடைய கடைசி 2 வாய்ப்புகள் சிறப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு லோகோ செய்ய சொல்லியிருந்தோம், உங்களுடைய டீம் லோகோ. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதான் எங்களுடைய லோகோ. நடுவில் 2 கத்தி இருக்குது, ஸ்வாட். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிச்ச கலர். இங்கே பர்பிள், ப்ளூ, என்ன ரெட் ஆரஞ்சு, ரெட்டிஷ் ஆரஞ்சு, பிங்க் இருக்குது. அதுக்கு மேலே நாங்கள் மேலே விடா கீழே முயற்சின்னு போட்டிருக்கோம் எங்கள் டீம். ஸோ அப்புறம் இடையில இங்கே கலர் பண்ணிப்போம், கோல்டு, yellow கலர். வெரி நைஸ், வெல் டன். உங்கள் டீம் வெட்டையன்ஸ். அங்கே வந்து இதுதான் எங்களோட லோகோ. இதில் வந்து இங்கிலீஷோ தமிழோ மிக்ஸ் பண்ணி எங்களோட பேர் எழுதியிருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாரும் வேட்டையன். இந்த மாதிரி நான் பார்த்ததே இங்கிலீஷ் தமிழ் வீட்டில் ப்ரோ. வெட்டையன்ஸ். அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு அம்பு வச்சுருக்கோம். ஏன்னா வந்து நம்மளாம் வேட்டைக்காரங்க. இதில் வந்து 4 துளி ரத்தம் இருக்கும். இது வந்து அவங்களோட ரத்தம். அப்புறம் வந்து இது வந்து பச்சை கலர் பேக்ரவுண்ட் வச்சுருக்கோம். ஏன்னா வந்து காட்டில் இருக்கோம், நம்ம நேச்சர் இஸ் கீ.
மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். ரத்தம்லாம் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ரத்தம் இனிமே பார்ப்போம். நான் ராகுல் ரத்தம் பார்ப்பாங்களா? அவங்க பார்ப்பாங்க. ஓகே, இந்த லோகோவை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இன்னைக்கு டாஸ் இந்த லோகோவை வச்சு தான். இன்றைய டாஸோடைய பேர் வெற்றி கொடிகட்டு. 2 பேர் பாயிண்ட் ஏல இந்த லோகோவை ஒரு கிளாத்தில் ஃப்ளாக் மாதிரி வரைய போகிறீங்க. அதை வரைஞ்சி முடித்த பிறகு ஃபிக்ஸ் அப்படின்னு சொன்ன பிறகு ஒருத்தர் அந்த ஃப்ளாக்கை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்ஸ் படியெல்லாம் ஏறி ஓடுவார். பாயிண்ட் ஏலேருந்து கொடி எடுத்துக்கிட்டு நம்ம கோட்டைக்கு மேலே ஓடுவார். பாயிண்ட் பி. கோட்டைக்கு மேலே ஓடின பிறகு அங்கே ஒருத்தர் வந்து ஹானஸ்லாம் போட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பார். அவர் கோட்டை மேலே கயிறு பிடிச்சி ஏறுவார். ஏறி உங்கள் கொடியை ஏற்றுவார். யார் அந்த முதல்ல ஏற்றுறாங்களோ அவங்க தான் வெற்றி கொடியை ஏற்றுறாங்க. அவங்க தான் இந்த டாஸில் ஜெயிக்கிறாங்க. ஸோ டீம் ஒர்க் அகெயின் அண்ட் லாட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. டீம் வெட்டையன்ஸில் யார் 2 பேர் வரைய போகிறா? குமரா ஜெயதுர்கா. ஓட போகிறது யார்? அருள்மணி. கொடியை ஏற்ற போகிறது யார்? அருண். விடாமுயற்சி. வரைய போகிறது யார்? காவேரி ஷான். ஓட போகிறது யார்? ராகுல். கொடியை ஏற்ற போகிறது யார்? எப்போதும் நம்ம 2 பேரும் தான் மூடிக்கிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். போட்டிக்கு ரெடி ஆகுங்க. லெட்ஸ் கோ. ஓகே காய்ஸ், டாஸ் வெற்றி கொடி கட்டு. இது உங்களுடைய ஃபைனல் டாஸாக இருக்கலாம், இன்னொரு டாஸும் இருக்கலாம். அதனால் உங்களுடைய ஜேம்ஸோடைய பவரை இதில் நீங்கள் பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பயன்படுத்தலாம். ஸோ யோசித்து வச்சுக்கிட்டு சாமர்த்தியமாக விளையாடுங்க. இப்போ ஃபர்ஹானா வந்து அந்த சுவரில் ஏறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவங்க ஏற முடியாத பட்சத்தில் ராகுல் அவங்களுடைய இடத்த வந்து மாற்றிக்கிறாங்க. ஸோ இனிஷியலி நான் மேலே ஏறுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஏரியலான்னு மேலே வந்து ட்ரை பண்ணும்போது முடியல. ராகுல் வாஸ் த நெக்ஸ்ட் பிக். அந்த வகையில் விடாமுயற்சியில் வந்து ஷான் மற்றும் காவேரி வரைய போகிறாங்க. வேட்டையன்ஸில் வந்து குமரராஜ், துர்கா வரைய போகிறாங்க. ஓட போகிறது ஃபர்ஹானா மற்றும் அருள்மணி. மேலே ராகுல், அருண் வந்து காத்துட்ருக்காங்க. ஓடுறவங்க தயவு செய்து பார்த்து ஓடுங்க. ரொம்ப ரொம்ப வழுக்குது, விழுந்துடாதீங்க. ஓகே ப்ளீஸ், தயவு செஞ்சு பார்த்து ஓடுங்க. Are you ready? Yes. Your time starts. வெற்றி கொடிக்கட்டு டாஸ்க் வந்து எதிர்பார்க்காத ஒன்று தான். நான் கொடியெல்லாம் வரையணும், திரும்பி மேலே கொண்டு போய் வைக்கணும்னு எதிர்பார்க்கலாங்க. அண்ட் எனக்கு ஆல்ரெடி நான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப இன்ஜராக இருந்தேன். நான் அதனால தான் நான் ட்ரா பண்ணுறதுக்கு வாலண்டியர் பண்ணேன். வேட்டையன்ஸ் வந்து பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. விடாமுயற்சி வந்து 4 கலரையும் வந்து அவங்க பெயிண்ட் பண்ணோம். வேட்டை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணோம். காய்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்கள். கமான். பாடி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு எனக்கு. நேற்று எனக்கு தூக்கம் இல்லைங்க, ஏன்னா என் ஜெம்மு காணும். அதை தெரிய நான் நைட்டு ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருந்தேன். ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட முடிக்க போகிறாங்க. நிதானமாக பொறுமையாக வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. ஏன்னா ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா அவங்க மறுபடியும் செய்யணும். ஸோ அந்த தவறை தவிர்க்கிறதுக்காக நிதானமாக அவங்க வந்து பண்ணிட்டு வராங்க.
கொடி இங்கே வரைகிறது ஒரு பக்கம் இருக்க, 2 பேரும் ஓடி போய் கொடியை கொடுக்கணும். அவங்க மேலே ஏற்றிட்டு போய் கொடியை ஆட்டினா தான் டைம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுவோம், வெற்றியாளரை முடிவு பண்ணுவோம். கொடி ஃபிக்ஸாக இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேட்டி ஏற்கனவே கொடியை மாற்றிட்டாங்க, முடிக்க போகிறாங்க. அந்த விடாமுயற்சின்னு எழுதி அந்த கத்திலாம் வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் என் கத்தி தான் கரெக்டாக இருக்குது. மற்ற அவங்க ஃப்ளாக் எல்லாம் வெறும் பச்சை கலர் தான் இருக்குது எல்லாமே. அது என்ன கொடி என்ன அது எதுன்னு தெரில எனக்கு. பட் பண்ணேன். காவிரி சொல்லிட்டு பெஸ்ட். கையெல்லாம் பெயிண்ட் ஆகி ஒட்டி பண்ணாங்க. வேட்டையின் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, விடாமுயற்சி போகிறாங்க. புயல் வேகத்தில் ஓடி வந்தேன்னு சொல்ல மாட்டேன், மெதுவாக தான் வந்தேன். ஏன்னா அங்கே வழுக்குது. ஒரு அளவு ஓடினேன், வழுக்காமல் பார்த்துக்கிட்டேன். எனக்கு பயம் வழுக்கும், ஏன்னா நேற்று சும்மா மெதுவாக நடந்து வந்தே வழுக்கி இருக்கு. பார்த்து குழுவோட ஃப்ளாகை செய்யணும். அப்புறம் அந்த நல்லா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு குழுவோட பேர்லாம் இருக்கும். நம்ம பேர் வந்து வேட்டையன்ஸ். ஸோ அதை அழகாக எழுதி வச்சுட்டு 3வது நபர்கிட்ட கொடுத்துடணும். மேலே ஏறி இங்கே பாயிண்ட் சிக்கு வரணும். ஆக்சுவலி அது ஒரு லாங் பாத்வே தான், மேபி ஒரு 200 மீட்டர்ஸ் இருக்கும். ஆனால் அது இன்க்ளைன் அப்ஹில் ஓடணும், ஸ்டேக்கேஸ் ஏறணும். அருள்மணி ஓடினார், நான் கேட்ச் பண்ணேன். ஸோ ரீச் பண்ணும்போது அவர் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் முன்னாடி இருந்தார். ஹி வாஸ் பாசிங் இட் டு ஹிம் as I saw him. அருண் ஏற ஆரம்பிச்சிட்டாரு. இந்த செவரை நம்ம வந்து ஏறினா அது ஆக்சுவலி பியூர்லி ஆர்ம் ஸ்ட்ரெங்க் தான். அண்ட் கெரபினா இருக்கும், இட்ஸ் ஒன் வே கெரபினா. ஸோ நீங்கள் இழுக்க அது லாக் ஆயிரும், சேஃப் லாக்கிங். ஸோ அதை இழுக்க சேஃப் லாக்கிங், நம்ம பாடி வே ரெஸ்ட் பண்ணால் மறுபடியும் ஆர்மில் இழுக்கணும். கஷ்டப்படுற ஸ்ட்ரகிளிங் முடியல. ஃப்ளாக் Just do your best, okay? அருண் பாதி வழிக்கு போயிட்டாரு. ராகுல் வந்து இங்கே மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது அவனுக்கு தெரியல. I think almost at the same time தான் ஏறினாங்க. But Arun caught up and Rahul couldn't pull himself up at that point of time. ஏற ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணி மேலே போனேன். என் ஜெம்ஸ்டோன் டாஸ்க், ஏன்னா எனக்கு எப்படி இருந்தாலும் தெரியும் அவர் பாதி தூரம் மேலே ஏறிட்டார். நான் கொஞ்சம் தூரம் ஏறத்துக்குள்ள அவர் பாதி தூரம் ஏறினால ஓகே நம்ம ஜெம்ஸ்டோன் டாஸ்க்கு நமக்கு கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே நடுவில் ஸ்டக் ஆகிட்டேன். இந்த டைமண்டுடைய பவரை நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணணுன்னா உங்கள் டீம், ஓகே ஹோல் டீம், ஓகே உங்களால் ஓகே தூக்கணும். அப்படி தோத்தா ஸ்ட்ரெயிட் டு ஃபைனல்ஸ். 4 பேர் தான் இருப்பாங்க ஃபைனல்ஸில். அந்த 4 பேரில் ஒருத்தர் நீங்களாக இருப்பீங்க. ஓகே அருண் மேலே ஏறிட்டாரு. அவர் கொடியை ஆட்டணும், கொடி கீழே விழுவக்கூடாது. ராகுல் சொன்னான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நான் பண்ணுறேன், அப்போ பாடி ஸ்ட்ரென்த் இருக்குது எல்லான்னு சொன்னேன். வழக்கம் போல் கவுத்துட்டான். அந்த எஃபர்ட் போடுறேன். and the team is recognizing that first 4 நம்ம தான் we are in the top 4, so we are safe இப்பொழுதுக்கு. Okay, well done guys.
அருமையான முயற்சி, டீம் ஒர்க்காக செயல்பட்டீங்க. ஏன்னா ராகுல் இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லலை. போல்ட்ரிங்கில் என்கிட்ட சொல்லியிருக்கீங்களே? இல்லை இல்லைங்களா? போல்ட்ரிங் அது வேறு, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங். என்னது போல்ட்ரிங் அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் போல்டில் ஏறுறது. போல்டு மாதிரியா? ஓகே, ஏன் ஸ்டக் ஆகிடுச்சு? ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் ஏறிட்டேன் ஃபுல்லாக. அந்த ஆல்ஜி என்னை வலிக்கி விட்டுருச்சு. ஸோ அந்த ஆல்கையால் ஆல்கின்னு சொல்ல முடியாது, பட் என்னுடைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ஸோ ஓகே, இந்த போட்டியில் வெற்றியாளர்கள் வெட்டையன்ஸ். பாயிண்ட்ஸ் கொடுக்குற நேரம் வந்துருச்சு. உங்களுடைய டாப் பிளேயர் யார் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். டாப் பிளேயர் அருண். 10 பாயிண்ட்ஸ், 9 புள்ளிகள். ராஜ்க்கு 9 புள்ளிகள். குமரராஜ் 9 புள்ளிகள். அருள்மணி 8 புள்ளிகள். அருண்மணிக்கு 8. அருண்மணி 8. துர்காவுக்கு 7 புள்ளிகள். துர்காவுக்கு 7 புள்ளிகள். ஏன்? ஏன்னா அவங்க நல்லா பண்ணாங்க. எல்லாரும் தான் ஒரு கேப்டனா அவங்களுக்குலாம் இந்த பாயிண்ட்ஸ் டிசர்விங்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல் அக்ரி? எஸ். ஓகே, எல்லாம் அக்ரி பண்ணிட்டாங்க. உங்கள் டீமில் உங்களுடைய பாயிண்ட்ஸ் யார் உங்களுடைய பெஸ்ட் பிளேயர்? எங்களுடைய பெஸ்ட் பிளேயர் வந்து ஃபஹானா. ஃபர்ஹானாக்கு 5 புள்ளிகள். 4 புள்ளிகள். ராகுலுக்கு 4 புள்ளிகள். 3 புள்ளிகள். காவேரிக்கு 3 புள்ளிகள். 2 புள்ளிகள். ஷான் 2 புள்ளிகள். சரி, வெற்றியாளர் பட்டியலை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு விஷயம் பாக்கி இருக்கு. ஜெம்ஸ்டோன்ஸ். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து பேச போகிறோம். ஏன்னா செமிஃபைனல்ஸோடைய டாஸ்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. வெற்றியாளருடைய பட்டியல் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவங்ககிட்ட ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு பாக்கி இருக்குது, அந்த ஜெம்ஸ்டோன்ஸ். அதை பயன்படுத்தி பட்டியலை மாற்றி அமைக்கலாம். ஃபைனல்ஸுக்கு போக போகிறது 4 பேர். அவங்க யார் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை முடிந்த பிறகு போட்டி தொடரும். இது அச்சம் என்பது மடமையடா சீசன் 4. ஓகே, வெல்கம் பேக். இது அச்சம் என்பது மடமையடா சீசன் 4. செமிஃபைனல்ஸ் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ முடிவுகள், ஃபைனல்ஸுக்கு போக போகிறது யார்? அண்ட் இந்த போட்டியாளர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஜெம்ஸ்டோன்ஸ். அந்த ஒவ்வொரு ஜெம்ஸ்டோன்ஸ்லேயும் பவர் இருக்குது. அந்த பவரை பயன்படுத்தணும்னா கொடுக்கப்பட்ட சவாலை அவங்க முடிச்சிருக்கணும். யார் யார் முடிச்சிருக்கா, யார் யார் அந்த பவரை பயன்படுத்த போகிறான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பட்டியலில் யார் முன்னிலையில் இருக்கா அப்படின்னு பார்த்துருக்கோம். டாப்பில் இருக்கிறது அருண் 37 புள்ளிகள். குமரராஜ் 33 புள்ளிகள். அருள்மணி 31 பாயிண்ட்ஸ். ஜெயதுர்கா, ஷான், ஃபர்ஹானா 29 பாயிண்ட்ஸ். ராகுல், காவேரி 26 பாயிண்ட்ஸ். இன்னும் ஒரே ஒரு விஷயம் பாக்கி இருக்குது. அது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஜேம்ஸ்னு ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை யூஸ் பண்ணுற நேரம் வந்துருச்சு. அது என்னன்னு பார்த்துருவோம். முதலில் ஷான், உங்களுடைய ஜெம்ஸ்டோனுடைய பவர் என்ன, டாஸ்க் என்ன? என்னுடைய ஜெம்ஸ்டோனோட பவர் வந்து என் டாஸ்க்கை ஃபுல்ஃபில் பண்ணால் எனக்கு 10 புள்ளிகள் ஆட் ஆன் ஆகும். அதோட டாஸ்க் என்னதுன்னா வந்து 2 பேர், அது யார் வேணா இருக்கலாம், அவங்கள இன்ஸ்டிகேட் பண்ணி சண்டை போட வைக்கணும், வாக்குவாதம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. சண்டை போட வச்சிங்களா? என்னோடய முதல் டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு ராகுல் அண்ட் ஃபானாவாக இருந்துச்சு. இருந்தாங்க 2 பேருமே. ஏன்னா நான் நோட்டீஸ் பண்ணேன் 2 பேருக்கு நடுவில் சலசலப்பு அப்போ இருக்கும். ஸோ அதை நான் ஸ்பாக்காக யூஸ் பண்ணி சண்டை போடலான்னு வச்சேன்னு சொல்லிட்டு, பட் ப்ரொடக்ஷனை கேட்டதுக்கு இன்னும் முடியல, இன்னும் வேணும்னு சொன்னாங்க அவங்க. அது எந்த ஒரு முறை வந்து சண்டை போட்டாங்க, பட் ஃபரானா தான் ஏசிட்டு இருந்தாங்க. கரெக்ட். ராகுல் வந்து திருப்பி எதிர்த்து பேச பயந்து அவர் அமைதியாக இருந்துட்டார். அண்ட் அது போக வந்து ரியாலிட்டிலும் அந்த நம்ம ஸ்க்ரீன்ஷாட் டாஸ்க்லேயும் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணாங்க. அது பத்தலை நினைக்கிறேன். ஸோ
ஐ ட்ரைட் மை பெஸ்ட். ஜேம்ஸ் ஸ்டோன் வச்சுருக்கீங்களா? என் ஜெம் ஸ்டோன் நான் நேற்று வரைக்கும் வச்சுருந்தேன். நேற்று நைட்டு யாரோ எடுத்துட்டாங்க. அதை யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அருள்மணி அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு என்ன பேசினார் கூட்டு வந்து. எனக்கு ஒரு நிமிஷம் முடிக்கல இன்னும். ஐ சஸ்பெக்ட் அருண்குமார் அவர் தான் எடுத்துருப்பாரு. ஏன் கொடுத்த மேலே சந்திக்கப்பட்டியா? இல்லை, ஏன்னா அடிக்கடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் தான் என் பங்க்மேட் ஆக்காரு சின்ஸ் டே 1. உங்கள் பங்கையை சுத்தம் பண்ணுறது அவர் தான். என் பங்கு சுத்தம் பண்ணுறது அவர் தான். உங்களுக்கே தெரியும், நிறையா ஏசுவார் என்னைய, டேய் இப்போ என்னடா பெட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ மேபி அந்த நேரத்தில் அவர் பார்த்துருக்கலாம், எடுத்துருக்கலாம். நான் வச்சது அலங்குலமாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு அவ்வளோ நீட்டாக மடித்து வைக்கிற ஒரே ஆள் அருணுக்கு பார்த்துருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது அருணா தான். ஓசிடி அங்கே ஒரு ஓசிடி நடந்திருக்கு. ஸோ அருண்குமார் நீங்கள் எடுத்தீங்களா? இல்லை ப்ரோ, இல்லை. ஓகே, நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அவங்க அந்த பவரை இழந்து உங்ககிட்ட வந்து ஜேமை கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் கண்டுபிடிக்காதனால அந்த நபருக்கு அந்த பவர் கிடைக்கிது. ஸோ திருடியது யார்? இப்போ நீங்கள் ஒத்துக்கலாம், அந்த ஜேமையும் உங்கள் ஜேமையும் நீங்கள் காட்டினீங்கன்னா உங்களுக்கு வழங்கப்படுற அந்த பவர் உங்களுக்கு வழங்கப்படும். ஃபனி. எப்படி உங்களுக்கு தம்பிக்கிட்டேருந்து எடுக்கிறது இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, எடுத்துக்கலாமே? தம்பி கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துட்டார். அவர் ஒன்றும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அண்ணனே எடுத்துருக்காரு, நீங்கள் ரொம்ப நம்பின அண்ணன். அடிக்கடி சொல்லுவார் போய் சொன்னால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. தம்பி நான் இது It's a game. It's a game. He played his game well. I'm happy. ஸோ உங்களுடைய ஜேம் பவர் என்ன அருள்மணி? ஒருத்தவங்களோட ஜேம் நான் அவங்களுக்கு தெரியாமல் நான் எடுத்துட்டேன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா 10 புள்ளிகள். 10 புள்ளிகள் 10 புள்ளிகள். அப்போ பட்டியல் மாறுது. அருள்மணி இப்போ 41 புள்ளிகளில் டாப்பில் இருக்காரு. ஓகே, அடுத்த ஜேம் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஹானா, காவேரி நீங்கள் எடுக்கல, ஏன் நீங்கள் முயற்சி பண்ணல? இந்த முயற்சி பண்ணேன், ஆனால் போகிறப்பெல்லாம் எம்டியாக இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் டே ட்ரை பண்ணேன், எடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் டே பார்த்தேன் இல்லை. ஸோ ஓகேலா, நம்ம ஃபோக்கஸ் ஆன் த டாஸ்க் அண்ட் ப்ளே த கேம்ல. ஜுவல் வாஸ் நோ. அது எவ்வளோ முக்கியம்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? நாங்கள் இல்லை, I did my best. I know I did my best. I leave the rest to whatever it is. அடுத்து ஜெயதுர்கா, உங்களுடைய ஜேம் பவர் என்ன? அண்ட் நீங்கள் என்ன டாஸ்க் பண்ணணும்? ஏன் டாஸ்க்கு ஒன்று திருடணும். ஓகே, யாரோட திருடுனீங்க? வாவ், யாரோட? நீங்கள் சொல்லுங்களேன், அந்த பேர் சொல்லிடுங்க. ராகுல். ஆமாம். வாவ், ராகுல் எப்போது பத்திரமா வச்சிருப்பாரு, எப்படி திருடுனீங்க? வந்து 78 வெள்ளிக்கு ஒரு பூட்டு வச்சிருந்தாரு. அது 3 நிமிஷத்துலேயே விட்டுருச்சு. பூட்டு தான் என்னோட ஸ்ட்ரென்த். அவன் வந்து பூட்டு வச்சு விளையாடிட்டான். ஓ மை காட். வந்து அந்த லாக் வந்து ரொம்ப சிம்பிள். அவன் வந்து நம்பர் லாக் வச்சுருந்தான். அது வேறு 78 வெள்ளின்னு சொல்கிறான். அந்த நம்பர் லாக் எப்படின்னா, சும்மா நீங்கள் இப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாலே ஒரு டென்ஷன் வரும். இப்படியே இழுத்து பிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா, நானும் ஒரு 3 மினிட்ஸ் கொடுத்தாலே போதும், எந்த லாக்காக இருந்தாலுமே எடுத்துருவேன். வேற எங்கேயாவது வச்சிருக்கலாமே ராகுல்? வச்சது வேறு இடத்துல. ஒரிஜினலி உள்ளே வச்சது வந்து இந்த ரூம் இருக்குல்ல, பின்னாடி உள்ள ரூம், அந்த ரூம்குள்ளே ஒரு கவருக்கு கீழே உள்ளே வச்சு வந்துருங்க. சரி, அப்புறம் தென் ஏன்னா பிகாஸ் கேட்பீங்க கீழேன்னு சொல்லிட்டு நான் காலையில் போய் எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சேன். 2 தடவை செக் பண்ணி பார்க்கும்போது இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு தடவை பூட்டிட்டேன். ஐ டோன்ட் நோ ஹவ் ஷி அன்லாக்.
ஸோ அவன் போட்டது தான் அவனோட வீக்னஸ்ன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து என்னமோ 984 அப்படின்னு வச்சுருந்தான். நான் தொடர்ந்து பார்த்தா அதில் வந்து காணோம். இன்னைக்கு காலையில் என்கிட்டே வந்து சொல்கிறான் நான் என் பெல்ட்டுக்குள்ளே வச்சுருந்தேன் அப்படின்னு. அவன் ஒரு லூஸு, எதுவாக இருந்தாலும் என்னையே நம்பி சொல்கிறான். அவன் நேற்று நைட்டு நான் ட்ரை பண்ணேன், ஒரு நம்பர் வச்சுருந்தான், திறந்துட்டேன். இன்னைக்கு காலையில் போனால் நம்பர் மாற்றிட்டான், ஆனால் அதையும் திறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ என்ன கிடைக்க வேண்டியது பவர்? 10 புள்ளிகள். 10 புள்ளிகள். ஸ்கோர் அருள்மணி 41, ஜெயதுர்கா 39 புள்ளிகள். இரண்டாவது குமரராஜ் 33 புள்ளிகள், அருண்குமார் 37 புள்ளிகள். வாழ்வை வெல்லும் வீரமடா அச்சம் என்பது மடமையடா வாழ்வை வெல்லும் வீரமடா அச்சம் என்பது மடமையடா ஓகே, வெல்கம் பேக். இது அச்சம் என்பது மடமையடா சீசன் 4. ஆனால் குமரராஜ் அவருடைய டாஸ்க்கை முடிக்கல. அந்த ஃபைட்டா அவருடைய டாஸ்க் என்னன்னு தெரியுமா? என்னோட டீமை 2-3 தோக்க வைக்கணும். It's a game. We know. We figured it. And the advantage I get is straight to finals. இல்லை நம்ம ஆக்சுவலி இதை நம்ம ஃபிகர் பண்ணிட்டோம். அவரோட பாடி லாங்குவேஜ் வச்சு நம்ம ஃபிகர் பண்ணிட்டோம். நான் தான் லூசு மாதிரி இருந்திருக்கேன். போலீஸாக இருந்திருக்கேன் சார், இதுக்கு முன்னுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்லை அவரோட பாடி லாங்குவேஜ் அப்போ டோட்டலாக மாறி. பெருமையாக சொல்லுவேன், இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது எனக்கு இருந்தது. காட்டி நான் சொன்னதோ He's a game player bro. 100% கொடுப்பாரு. ஸோ அவரோட மாற்றம், அவர் பேசுகிற விதம் வந்து மாறிட்டு. ஸோ 2 பேரும் இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு, இந்த கேம் இவரோட ஸ்ட்ரென்த் இல்லையா, why is he volunteering for this game? ஸோ அதை வச்சு நம்ம 2 பேரும் பேசிட்டோம். எதுவும் இருக்குது. ஸோ அந்த ஸ்லிங் ஷாட் இழுத்து கீழே போட்டார். ஸோ கேம் முடிச்சிட்ட பிறகு நான் போய் இழுத்து அடித்தேன், ராகுலோட ஃபேஸில் பட்டுச்சு. ஸோ அப்போ இவர் வந்து அது இப்போ நல்லா தெரியுது, இப்போ இழுத்துட்டு அப்பயே அங்கேயே விட்டுட்டு இது பண்ணார். போக மாட்டேங்குது. அவரோட பிடிக்கிற ஸ்டைலே சரியில்லை, அது அப்படி பிடிக்கக்கூடாது. ஸோ அந்த ஸ்லிங் ஷாட் டாஸில் நீங்கள் வந்து தூக்க விட்டீங்க. No, it's okay bro. We don't feel anything. Don't worry. வருத்தமாக இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் நம்ம இங்கே ஒரு காரியத்துக்கு வந்திருக்கோம், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான். பாசிட்டிவ் சைடில் நான் பார்த்தேன் தவிர I was mixed emotions. Definitely mixed emotions-ஆக இருந்துச்சு. பட் தென் லைக் I say எல்லாம் I have very beautiful teammates and thanks for accepting me guys. இதுக்கு பேர் வந்து நம்பிக்கை துரோகம், பிட்ரேயல், நம்பிக்கை துரோகம். ஏன்னா டீம் ட்ராஸ் பண்ணியிருக்கு, டீமை லெட் கோ பண்ணுறது வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் தான். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த டைமண்ட் இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அவர் வந்து செய்யலை. அது செஞ்சுருந்தாருன்னா Direct to finals. இப்போ ஃபைனல்ஸில் இருக்கீங்களா? பாயிண்ட்ஸ் இருக்கு. குமரராஜ் 33. ஸோ இன்னும் ஃபைனல்ஸுக்கு நீங்கள் தகுதி பெறலை. ரைட், ஓகே. அருள்மணி, ஜெயதுர்கா, அருண், குமரராஜ் 33 பாயிண்ட்ஸில் மேலே இருக்கீங்க. இப்போ இன்னும் ஒரே ஒரு டைமண்ட் இருக்குது. அந்த டைமண்ட் ராகுலோடைய டைமண்ட். நீங்கள் திருடிட்டீங்க. ராகுல், உங்களுக்கு தெரியுமா ஜெயதுர்கா தான் எடுத்தாங்கன்னு? It was between 2 people, Kumarraj and Jayadurga. உங்களோட டைமண்டோடைய பவர் என்ன? My power of my diamond straight to finals. அதுக்குள்ள டாஸ்க் வந்து எங்கள் டீம் வந்து 2 தடவை தோக்கடிக்கணும் பிகாஸ் ஆஃப் மீ. எந்த டாஸில் 2 டாஸில் தோக்கடிச்சிங்க? Yesterday task I tried but then nothing could be done. அந்த கயிறு டாஸ்கில் வந்து I wasn't a major part but இருந்தாலும் I did my part. அது வந்து இன்னைக்கு இது because I saw him already climb 3/4 then I tried my level best after that. ஸோ இன்றைக்கி தோக்கடிச்சிங்க. ஏறி இருக்கலாம். Today Did I win it fair and square just now? He let me win. ஐயோ, இல்லாத கண்ணுக்கு ஏண்டா பண்ண? ஸோ நேற்று அந்த ஏர் டாஸில் ரொம்ப பெருசாக பண்ண முடியல, ஏன்னா சோல்ஜர்ஸும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதில் போனது வந்து ஃபர்ஹானா, ஷானு, காவேரியும். ஆனால் இன்றைக்கி உங்களால் வந்து அந்த டாஸை வந்து சாதிக்க முடிஞ்சிச்சு. நினச்சிருந்தா நீங்கள் ஏறி இருக்கலாம், ஏன்னா ட்ரைனிங் வேறு கொடுத்துருந்தாங்க, அதுலேயும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சிருக்கும், ஃபேராகவே போயிருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஹானாக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. உங்களுக்கும் 10 பாயிண்ட்ஸ், 10 or 9 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கலாம். நீங்கள் டாப்பில் இருந்திருக்கலாம். Team, how do you feel? He really lost because of that. I'm fine with it because I mean if that's how the game was supposed to be played, அப்படி தான் விளையாடணும்னு இருந்துச்சுன்னா
okay, I am. பட் உங்கள் என்டையர் டீமே இப்போ பாட்டமில் இருக்கிறதுக்கு காரணம் அது ஒரு பெரிய காரணம். அவர்கிட்ட மட்டும் டைமண்டை தொலைக்காமல் இருந்திருந்தா அவர் ஃபைனல் போயிருப்பார். அவர் டாஸ்க்கை பண்ணார், டைமை வச்சுக்கல. ஸோ இட்ஸ் ஆன் ஹீம்ல. அண்ட் அந்த 2 டாஸையும் நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்கன்னா டாப்பில் இருந்துருப்பீங்க உங்கள் டீமே. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தா டீமை 2 முறை தோக்க வைக்கணும், நீ ஃபைனல்ஸுக்கு போயிடலாம் அப்படின்னு வாய்ப்பு செஞ்சுருப்பீங்களா? ஆனால் என்னை நம்பி ஒரு டீம் இருக்கும்போது அவங்க எக்ஸ்பென்ஸில் நான் தோற்று தான் ஃபைனல்ஸ் போகணுன்னா காம்படிஷன் நிறைய பேரை மாற்றும். ஆனால் there's some things that I don't change for anything. அதில் முக்கியமான விஷயம் இது கூட நான் வந்து பாயிண்ட்ஸ் மாற்றதுக்கு காரணம் எதுனா வந்து I felt like there's a chance to save the team. ஆனால் அவங்க டாஸ்க்கை முடிச்சிட்டாங்க சீக்ரெட் அட்வான்டேஜை. I'm proud of my team, really proud of my team. ஆனால் I'm sorry that I did this, guys. Generally, it was just for the game, but yeah, mathapadi no personal feelings or no personal vengeance or whatsoever against you all. It was just purely again for the game. அதையும் தாண்டி அந்த ஜெம் இருந்து பண்ணியிருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்கு. லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட். அந்த ஜெம் இருந்து அவன் தோக்கடிச்சு இவன் போயிருந்தா கூட ஓகே கேமுக்காக பண்ணான்னு சொல்ல நான் மன நிம்மதியோட போய் பண்ணேன். ஜெம்மும் இல்லை, தோக்கும் செஞ்சாச்சு. இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பச்சையாக சொன்னால் பாஸ்டியாக தான் தோற்றேன் நான். இது போல்டரிங் பண்ணிக்கிறேன் ஒன்றும் சொன்னேன்னு சொல்கிறான். இப்போ டாஸ்க்காக செஞ்சேன்னு சொல்கிறான். சரி டாஸ்க்காக செஞ்ச டைமண்ட் எங்கே நான் கேட்டால் டைமண்ட் அங்கே துக்கா கிட்ட இருக்குது. ஓகே, இன்னும் ஒரே ஒரு ஜெம். இந்த ஜெம் மூலயமா கேம் சேஞ்ச் ஆகலாம். அது யாருக்கிட்ட இருக்குது? அருண்குமார். அவர் என்ன செய்யணும்னா 3 கேமில் டாப்பில் வரணும். தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அவர் தான் டாப்பில் இருக்கணும். Our man of the match is Arun Kumar. பெஸ்ட் பிளேயர் யார்? Arun. டாப் பிளேயர் Arun. அண்ட் அவருடைய பவர், இந்த சிவப்பு ஜெமோட பவர் என்னன்னா, இஃப் நான் ஃபைனல்ஸ்க்கு போகலன்னா, say for example ராகுல் made it to the finals and I'm not in the finals, இந்த ஸ்டோனை வச்சுக்கிட்டு நான் ராகுல் ஐம் சாரி யூ அவுட், ஐம் டேக்கிங் ஓவர் யுவர் பொசிஷன். இல்லை அப்படி நான் ஃபைனல்ஸில் இருந்தேன்னா என் பக்கத்தில் வந்து என் டீம்மேட் இல்லை என் ஃப்ரெண்ட் இல்லைன்னா ஐம் சாரி ராகுல், ஐம் சாரி ஷான், யூ அவுட், ஐ கேன் பூல் ஒன் ஆஃப் மை டீம்மேட் இன். ஸோ பார்க்க போனால் இட்ஸ் ஆக்சுவலி a very powerful stone. அருண்குமார் இப்போ கூட நேரம் கெட்டு போல இந்த ஜேம் ஸ்டோனை வச்சு டிசர்விங்கான ஒரு ஃபைனலிஸ்ட்டை நீங்கள் ஃபைனலுக்கு ஸ்வாப் பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லாருக்கும் தெரியும் எனக்கு அந்த ட்ரோகம் அதெல்லாம் வராது. ஓகே, பட் துர்கா ஐம் சாரி, பட் யூ டெஃபினெட்லி டிசர்விங் டு வின் த ஃபைனல்ஸ். பட் உங்கள் டீமில் இருக்கிறவங்க எல்லோருமே ஃபைனலுக்கு போக டிசர்விங் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 100%. இத்தனை நாளாக எல்லோருமே 100% கொடுத்து விளாண்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? அண்ட் இந்த டீமில் யாராவது ஒருத்தர் who should be in the final and is not அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, என்னோட எக்ஸ் டீம்மேட் சொன்ன மாதிரி நீங்களே சொல்லுங்கள் கைஸ். உங்களை தவிர்த்து ஃபைனல்ஸில் இன்னொரு ஆள் இருக்கணும்னா யாராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா பரஹானா. விஜய் துர்கா. Kaveri. முரட்ச். ஃபஹானா. ஃபர்ஹானா. 3 பேர் ஃபர்ஹானா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ஒருத்தர் காவேரி சொல்லியிருக்கீங்க. அப்புறம் ஏன் வந்து உங்கள் பவரை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? என்னோட ரெட் ஸ்டோனுக்கு வந்து என்ன பவர்னா, அப்படி நான் ஃபைனல்ஸ் இல்லைன்னா ஐ கேன் மேக் அ ஸ்வாப் அண்ட் ஐ வில் என்டர் த ஃபைனல்ஸ். இல்லைன்னா என்னோட டீமே இல்லை என்னோட ஃப்ரெண்ட் யாரோ இல்லைன்னா அவங்களே நான் ஸ்வாப் பண்ணிக்கலானே. உங்களை தவிர்த்து ஒரு ஆள் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணணும். அதுதான் அந்த பவர். உண்மையிலே உங்களோட மனசாட்சியை கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் யார் டிசர்விங் இல்லைன்னு. எல்லாருமே டிசர்விங் தான். 8 பேரும் டிசர்விங் தான். இவ்வளோ நாள் நீங்கள் பாடுபட்டிருக்கீங்க. ஆனால் 4 பேர் ஃபைனல்ஸ்க்கு போகணுன்னா எஃபர்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் யூ வில் நோ இன் யுவர் ஹார்ட் who is deserving to get there. கரெக்ட்? அது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் நீங்கள் ரியாலிட்டி கேமராவில் போய் பேசுவீங்க, நீங்கள் ரூமில் போய் பேசுவீங்க, அது உங்கள் வெளியே வரும். இப்போ நீங்கள் கேமரா முன்னாடி இப்போ எல்லோரும் முன்னாடி சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க. இல்லை, நான் ரியாலிட்டி டிவியில் சொல்கிறதே இப்போயே சொல்லியா நான் ஐ ஃபீல் ஐ ஆம் டிசர்விங் ஃப்ரம் மை சைட். ஏன்னா
நான் அதுக்கான எஃபர்ட் போட்டிருக்கேன். ஓகே, நான் வந்து இன்னொருத்தவங்க தான் நாமினேட் பண்ண அவசியம் இல்லை. 20 நாள் போனால் நான் வந்து நான் வாங்க அவசியமே இல்லை, நான் அடியும் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன், பட்டிருக்கேன். அதுக்காக பாயிண்ட்ஸ் எஃபர்ட் எஃபர்ட் ரெக்கனைஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கொடுக்கல தான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் 200%, உங்கள் 100% இங்கே இருக்குது, இவங்க 100% இங்கே இருக்குது மாத்திரம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா எவ்ரி ஒன் ஹியர் இஸ் டிசர்விங் வாட். எனக்கு புரியல, இல்லை எதுக்கு எல்லோரும் ஹோல்சமாக இருக்க ட்ரை பண்ணுறீங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஜெம்ஸ் எடுக்கும்போது தெரியுது அது கேம்னு சொல்லிட்டு, அப்போ எல்லாம் சந்தோஷமாக எடுத்துடுறீங்க. ஆனால் அந்த ரூல் அந்த அட்வான்டேஜ் எக்ஸசைஸ் பண்ணணுன்னா மட்டும் ஏன் திடீர்னு எல்லோரும் இல்லை நான் முடியல பண்ணேன்னு சொல்லி எனக்கு புரியல. இப்போ ஏன் இத்தனை நாள் அவன் ராகுல் டார்கெட் பண்ணோம், ஏன் அவன் எஃபர்ட் போடலையா? அவன் டிசர்விங் இல்லைன்னு சொன்னீங்களா? எஸ் we've called him unethical. எஸ் we've said அவன் வந்து ஒழுங்காக கேம் விளாட்றன்னு சொல்லிட்டு அவன் எஃபர்ட் போடுறது இல்லையா? ஏன் நானும் தான் போட்டிருக்கேன், நானும் தான். நேற்று கூட எதுக்கு நம்ம இது மேலே போன அவசியமே இல்லை. ஐ கேம் ஃபார் நான் பண்ணேன். காவேரி எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஃபஹானா ஷி இஸ் a great leader. அவங்க லீடர்ஷிப் இல்லைனா கூட அவங்க டீம் மோட்டிவேட் பண்ணுறாங்க. எவ்ரி ஒன் இஸ் டிசர்விங் வாட். ஜஸ்ட் யூஸ் த ரைட், கெட் இட் ஓவர் வித். சிம்பிள் as that. A great leader, it is not decided by simple choices. அவனுக்கு சாதகமாக இல்லாட்டியும் அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சாதகமாக இல்லாட்டியும் நியாயமான முடிவை எடுக்கிறவன் தான் உண்மையான தலைவன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபரானாவுக்காவும் ஸ்வாருக்கும் ஆர் ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹி ஆல்வேஸ் திங்ஸ் தட் ஷீ இஸ் மோர் டிசர்விங் தன் மீ. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு தருவாங்க. ஸோ அருண்குமார், இட்ஸ் யோர் டிசிஷன். ஆரம்பத்தில் நான் இந்த ஃபைனல்ஸ் இந்த கேம்லேயே இருந்திருக்கக்கூடாது பிகாஸ் ஆஃப் மை இன்ஜுரி. த டாக்டர்ஸ் ஆல்ரெடி ரோட் மீ ஆஃப். Great leadership. Listen to me out. Fana, you're in. No. I'm out. I'm out. No, I'm out. I'm telling you all, I'm out. Stop. Let me go. Please, No. It's not a hasty decision. No, listen. It's not a hasty decision. My leg can only take this much. அருண், Okay? The most deserving is over there. பொறுமையாக கேளுங்க. நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தா கூட ஃபரானா வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. No, she is the most deserving. Arun, with that leg, you came this far, so you don't deserve to. I've made a decision right now. Okay? இப்போ நீங்கள் சொல்கிறது குவிட்டிங், நாட் டிசைடிங். நீங்கள் உங்கள்கிட்ட டீம் கிட்ட பேசலாம், சீக்கிரமாக பேசி ஒரு முடிவெடுங்க. வாழ்வை வெல்லும் வீரமதா அச்சம் என்பது மடமையடா. ஓகே guys, time's up. அருண்குமார், ப்ளீஸ் உங்கள் டிசிஷன். நம்ம கிளியராக இருப்போம். நம்மளை சேஞ்ச் பண்ண வைக்கிறாங்க, நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகேவா? நம்ம முடிவு பண்ணிட்டோம், மாற்ற மாட்டோம். இது உங்களுடைய முடிவு கிடையாது, குரூப் முடிவு கிடையாது. அருண்குமாரோடைய முடிவு, அருண்குமாரோடைய பவர். அருண்குமார் தான் அதை பயன்படுத்தணும். டிசிஷன் சொல்ல வேண்டிய நேரத்தில் வந்து அருணுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த ஜேமை பாய்க்கிறது வாய்ப்பு அவர் பாய்க்க மறுத்துட்டார். அவர் நினச்சிருந்தார் பாய்க்காமல் இருந்துடலாம், இட்ஸ் ஓகேன்னு. ஆனால் ரூல்ஸ் படி அவர் பாய்ச்சி ஆகணும் போலிக்கு. அருண்குமார், டெல் அஸ், சொல்லுங்கள். I'm sorry, but என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. I'm very, very sorry. To the entire team here that is waiting, I'm sorry for wasting your time, but I'm standing firm on my decision. And
I've already said my answer just now. Farhana, you're the finalist. இந்த கேம் டே 1 இருந்து அவங்களும் வினோட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருப்போம். வினோட் எலிமினேட் ஆகிட்டாரு. இப்போ நான் எலிமினேட் ஆகிட்டேன். எங்களுக்காக ஃபர்ஹானா ஆட போகிறாங்க. ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஸ்டில் இது ஒரு கேம், என்ன வேணாலும் நடக்கலாம். அதுதான் இப்போ நடந்திருக்கு. I've already told everyone I'm a winner because of what is going to happen at home for me. I told you I want three of you to go. I told you I want three of you to go. No, I'm sorry. Then what respect is there for me as a captain? You're all 3 in. I get to choose No, who you is choose in. me to go and swap. Nope. Now. Nope. Can I swap out, please? அது உங்கள் பவர் இல்லைம்மா. The finalists are. Can I please swap out? அது உங்கள் பவர் இல்லையா? It's not your power, Durga. It's not your power. I'm sorry. நான் பேரை சொல்லும்போது பக்கத்தில் வந்து நில்லுங்க. The finalists are. அருள்மணி, குமரராஜ், ஜெயதுர்கா, and Farhana. Durga, please. I'm not going. சந்தோஷம் இல்லை தான் சொல்லணும். எனக்கு டீமுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு அருண். நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு எங்கள் டீம் பாகுபலி. அவர் இல்லைன்னா அவ்வளோ தூரம் வந்திருக்குமான்னு தெரியாது. I think we will miss. I mean, we already missed a very good competitor. That is Arun. Game எப்படி போகுதுன்னு தெரியல. Farhana, come on. Let's go. நான் இப்போ ஃபைனல்ஸில் இருக்கிறது I don't think I deserve it, and அந்த மைண்ட் செட் விளாண்டா I'm not going to play well also. So what's the point of me being in the finals? ஓகே, அச்சம் என்பது மடமையடா சீசன் 4 உடைய ஃபைனலிஸ்ட் அருள்மணி, குமரராஜா, ஜெயதுர்கா, ஃபர்ஹானா. அடுத்த எபிசோட், ஃபைனல் எபிசோட், 4 பேரும் கடுமையாக போட்டியிட போகிறாங்க. ஜெயிக்க போகிறது யார், வெற்றியாளர் யார், இதெல்லாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். See you soon. இது அச்சம் என்பது மடமையடா சீசன் 4.